மண்ணை விட்டு பிரிந்த மாமேதை மிருதங்க சக்கரவர்த்தி முத்துக்கவுண்டம்பாளையத்தில் மட்டுமல்லாமல் எல்லா ஊர்களுக்கும் சிறப்பான ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி, எங்களுக்கெல்லாம் ஆசனமான குருவாகிய அருமை என்னார் எம்.கே. தங்கவேல் ஐயா அவர்கள் மறைந்து ஒரு ஆண்டு காலமாகி சிறப்பாக அவர் குடும்பத்தின் சார்பாக அருமை நண்பர் விக்னேஷ் குடும்பத்தின் சார்பிலே சிறப்பான அவர் குடும்பத்தின் சார்பில் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த சிங்கார கலையரங்கிலே அவருக்காக இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்த எண்ணத்தில் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அவர் குடும்பத்திலே என்றுமே தெய்வமாக இருந்து அனைத்து குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருமை அண்ணார் மிருதங்க சக்கரவர்த்தி தங்கவேல் அண்ணன் சொல்லக்கூடாதுனே. ஏன்னா 45 ஆண்டுகளாக சிறப்பாக மிருதங்க வாசித்து மட்டுமல்ல, சிறப்பான ஒரு சென்று நாடகத்தை அமைத்து நடிகர்கள் இப்படித்தான் மனம் புரியாமல் ஒரு குழந்தையை போல் இருந்து நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருந்த அருமை அண்ணார், எங்களெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருந்த மிருதங்க சக்கரவர்த்தி அருமை அண்ணார் தங்கவேல் அவர்கள் நினைவாக என் சார்பாகவும் அவர் குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் 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 பல. அது மட்டுமல்லாமல் அவர் குடும்பத்தின் சார்பில் அவர் விட்டு பிரிந்தாலும் என்றும் அவர் நினைவிலே நின்று கொண்டிருப்பார் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு எங்களுக்கு மட்டுமல்ல நாடக கலைஞர் ஒவ்வொரு உள்ளத்திலுமே 10 மணிக்கு மேலே எல்லாம் வெளியே போயிட்டோம்னா அண்ணோட ஞாபகம் வருகிறதாக சக்கரவர்த்தி. அதே போல அருமை அண்ணா தங்கவேல் இறந்தது கூட என்னால் வர முடியல, அன்னைக்கு கை ஆக்சிடென்ட் ஆகி உட்காந்துருந்தேன், அன்னைக்கு வர முடியல. இருந்தாலும் நிச்சயமா வந்தே ஆகணும் மாப்பிள்ளை, எப்பயே சொல்லிட்டேன் மாப்பிள்ளை நான் வந்த நாடகத்துக்கு நிச்சயமா வருவேன். ஏன்னா அவர் ஆத்ம சாந்தி அடைய ஏகப்பட்ட நாடகத்தினை கூட்டி போய் நாடகத்தில் நடத்தியிருக்கிறார் அருமை அண்ணா தங்கவேல் அவர்கள். அவர்களுக்காக அவர் குடும்பத்தின் சார்பாக ஹலோ 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 ஹலோ
முத்து கவுண்டம் பாளையத்தில் வீட்டிருந்த தெய்வம் ஐயா கவுண்டம் பாளையத்தில் வீட்டிருந்த தெய்வம் ஐயா என் சாமி சக்கரவர்த்தி ஐயாவே என் சாமி சக்கரவர்த்தி ஐயாவே ஐயா தந்தையில் புகழ்பாடி அவர் தந்தையில் புகழ்பாடி சொல்லும் தெய்வமையா இருந்தாலும் சொல்லும் தெய்வமையா சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி முதலாலும் பாடை பாட நாடு தங்கவேல் அவர் நினைவாக அவர்கள் குடும்பத்திலே ஆத்ம சாந்தி அடைந்து தெய்வமாக தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கு வளர்ந்திருக்கூடிய எங்கள் கரூர் நாடாளுடைய சங்கத்தை சார்ந்த தலைவருமாகிய அருமை அன்னார் பால்கார் பழனிசாமி அவர்கள் சார்பாக வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். அது மட்டுமல்லாமல் இந்த நாடகத்தை நமது டி விக்னேஷ் மட்டுமல்லாமல் அனைத்து சுற்றத்தார்கள் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து அவர் நினைவாக இந்த செய்யார் கலையரங்கில் பாண்டி நாட்டு படைவீரர் ஸ்ரீ மதுரவீரர் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை சிறப்பாக ஏற்படுத்தியுள்ளார்கள். இந்நாடகத்தை விரிவுரையை கண்டுகளித்து எல்லாரும் கேட்டுக்கொண்டு வந்திருக்கூடிய அத்தனை உலகளுக்கும் வணக்கம் 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 வணக்கம். அப்பா சாமியாக வாரி ஜாமியில் கொஞ்சம் கண்ணீர்லாம் துடைக்கிறது ஏன்னா அப்பா ஞாபகம் எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள நிறைய பேருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு தான் நகைச்சுவை நாடகம் ஒரு ஆண்டு காலம் முடிந்து விட்டது. இந்த நகைச்சுவை நாடகத்தை சிறப்பாக குடும்பத்தால் வைத்திருக்கிறார்கள். அண்ணே நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. பப்புனுக்காரு வெளியே வந்தாச்சு. பப்புனு வந்தியா காரோட வந்தியா? கார்ல வந்து காரங்க விட்டு பப்புனுக்காரு வெளியே வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கணுமா இல்லையா? இந்த சிங்கார கலையரங்கில் இந்த மதுரைவீரர் என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் பங்கு பெற்றிருக்கிற இளைஞர்கள் சென்றெல்லாம் தனக்கு தானே என்று வெற்றி வரும் இந்நாடகத்திற்கு குருத்தாள கலைஞர் அருமை அன்னார் எங்கள் இளங்கோவனன் அவர்கள் இம்மிடங்களை உங்களுமாக முத்துவனாக வேந்தகிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இசை கேட்டால் தூதியா செய்தாயும் அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் தூதியா செய்தாயும் அது இறைவன் அருளாகும். ஈரமடலும் பாலும் நிலவும் என்னுடன் இளையாடும்
சீரான கோகிலவாணி திண்டுக்கல்லை சார்ந்த முருகவள்ளி அவர்கள் ஈமனில் உண்மையாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நீ ஒரு ராகமாளிரே இந்த நேரத்தில் வேசநாயகன் வேச பேரரசு எங்கள் கதவை சார்ந்த ஜெயபால் அவர்கள் ஈமெயில் காசு மன்னனாகவும் மற்றும் பொம்மன மகாராஜா முடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மருதுமலை மாமையிலே முருகையா கூடம் காக்கும் வேளையா, மருதுமலை மாமையிலே முருகையா. இந்த நேரத்தில் நகைச்சுவை தென்றல் நகைச்சுவை பேரரசு எங்களது அருமை நண்பர் சுப்புராம் அவர்கள் இம்மேலையில் ஜோசியராகவும் மற்றும் சின்னனாகவும் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கையில வாங்குனேன் பையில போட காது போன தெரியல, கையில வாங்குனேன் பையில போட காது போன தெரியல, என் காதலி பார்த்தா காதல் கேட்பான் முடியல, ஏழைக்கு காரணம் தெரியல, கையில வாங்குனேன் பையில போட காது போன தெரியல. அருமையான பாடல் அப்பா, சந்தோஷமான பாடல், மறக்க முடியாத பாடல். கையில வாங்கினேன் பையில போனேன் காசு போன இடம் தெரியல. உண்மையாலுமே சொல்லுவோம் எங்க போகுது எங்க வருதுன்னே தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் கூட வந்துகிட்டே இருக்கும், புகழ். அருமை என்னார் நமது தங்கைகளின் புகழ் மாதிரி நிச்சயமா புகழ் ஒன்றுதான் கூட வந்து கொண்டிருக்கும் கொண்டு இந்த மேடையில் ஆறுமணி சக்கரவர்த்தி ஆறுமணிய பேரரசு மதுரையை சார்ந்த ராஜநடிகர் அருமை என்னார் துரைராஜ் அவர்கள் இனிமேல் ஆறுமணி பெண் பாட்டு பாட காத்துக் கொண்டிருக்கிறார். தேவன் கோவில் மணி ஓசை நல்ல தேதிகள் சொல்லும் மணி ஓசை, தேவன் கோவில் மணி ஓசை நல்ல தேதிகள் சொல்லும் மணி ஓசை, பாவிகள் மீதும் ஆண்டவன் காக்கும், பாவிகள் மீதும் ஆண்டவன் காக்கும், ஆபத்தின் போதை மணி ஓசை, தேவன் கோவில் மணி ஓசை நல்ல தேதிகள் சொல்லும் மணி ஓசை. இந்த மேடையில் கோடிகடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான். ஏன்னா ஒரு விஷயம் பாருங்க, வடுகனாமொழியில சின்ன பையனா இருப்பாப்புல தம்பி விக்னேஷ். அநேக நாடகம் அடுகனாமொழி நின்று சேர்ந்தால் தங்கள் அப்பா தான். அப்போ வந்து சின்ன பையனா இருக்கும்போது டேபிள் உட்கார வச்சு இந்த 40 வருஷத்திலேயே சிறப்பாக நீ வளர வேண்டும் என்று வாழ்த்தி சென்று எம்கே தங்கவேல் ஐயா அவர்கள் மனதார வாழ்த்தி தங்கள் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கூடிய மிருதங்க சக்கரவர்த்தி டி விக்னேஷ் அவர்கள் ஈமெயில் மிருதங்கம் தவிலா டோலக் வாசிப்பார். அதற்கு அடுத்தபடியாக அருமை நண்பர் மிருதங்க சக்கரவர்த்தி தனக்கொன்று வாணி வகுத்துக் கொண்டிருக்கூடிய காரக்குடியை சார்ந்த கருவை சார்ந்த அருமை நல்லமணி புதல்வன் பிரகாஷ் அவர்கள் மிருதங்க வாசியை காத்துக் கொண்டிருக்கிறார்.
இசை கேட்டு ஓடி வந்தாயா இசை கேட்டு ஓடி வந்தாயா இந்த வந்தாயா இசை கேட்டு ஓடி வந்தாயா இறைவனை நீ வணங்க வந்தாயா இறைவனை நீ வணங்க வந்தாயா இல்லை என்றால் எங்கள் இசையாக வந்தாயா வாழ நீராக நான் வாழ நீராக இசை பாட அதை பாட இசை பாட அதை பாட ஆதவன் என்று வந்து இந்த மேடையில் மறைந்த மிருதங்க சக்கரவர்த்தி அருமை அண்ணார் தங்கவேலன் அவர் நினைவாக அவர் குடும்பத்தின் சார்பிலே மிக சிறந்த முறையில் நாடகத்தை ஏற்பாடு செய்த குடும்பத்தார்களுக்கு எங்கள் கரூர் நாடகநடிகர் சங்கத்தை சார்ந்த தலைவருமாகிய அருமை அண்ணார் பால்கார் பழனிசாமி அவர்கள் சார்பிலே இங்கு விக்னேஷ் அவர்கள் குடும்பத்திற்காக 1001 நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். அவர் குடும்பமானது பாலாசுரமாக வாழ வேண்டும் அல்லது கேட்பதற்கு நன்றி வணக்கப்பட இந்த மேடையில் மிக சிறந்த முறையில் ஆவருக்கிடையே வாசிக்கூடிய சிறி ஆடும் ஆனஸ்ட் பெற்ற எங்கள் கருவை சார்ந்த அருமை நண்பர் செல்வம் அவர்கள் இமெயில் வேங்கோச்சத்தை வாசிப்பார்.
இடி மிஞ்சு போதாப்புல அப்படித்தான் இருக்கணும். அண்ணே, நீங்க மிக சிறந்தவர்களே. மிருதங்க வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய விக்னேஷ் அவர்களுக்கு அவர்கள் சித்தப்பா செல்வராஜ் அவர்கள் சார்பிலே நீங்க 101 ரன்களை கொடுத்திருக்கிறார்கள். அன்பை பொறுத்து பெருமைப்படுத்திய எங்கள் சித்தப்பா அவர்களுக்கு எங்கள் நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி. அதே போல நமது ஊரிலே பிறந்தாலும் வடக்கு பாளையத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தை அருக்காணி அவர்கள் இங்கே மிருதங்கம் வாசிக்கும் விக்னேஷ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். அதே போல உள்ளூரை சேர்ந்த வேட்சை அண்ணன் ராமாய் அவர்கள் விக்னேஷுக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். உள்ளூரை சேர்ந்த மணியண்ணன் அவர்கள் இங்கே மிருதங்க வாசிக்கும் விக்னேஷ் மாப்பிள்ளை அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். எனக்காக அன்பை கொடுத்து பெருமைப்படுத்திய அனைத்து அன்புகளுக்கும் மற்றும் எங்கள் அத்தை மற்றும் அனைத்து அன்புகளுக்கும் எங்கள் நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி. எங்கள் கரூர் நாடகத்தை சார்ந்த செயற்குழு உறுப்பினர் அருமையண்ணா சுப்பிரமணியன் அவர்கள் இங்கு விக்னேஷ் அவர்களுக்கு குடும்பத்தை சார்பாக அவர்களுக்காக 200 நன்மை கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்து நன்றி. அன்பை கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பனார் சுப்பிரமணியன் அவர்களுக்கு எங்கள் நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி. அதே போல நமது விக்னேஷ் மாப்பிள்ளை பாராட்டி உள்ளூரை சேர்ந்த எனது தந்தையுமான மதிப்புக்குரிய சுந்தரராஜ் அவர்கள் 100 ரூபாய் மாப்பிள்ளைக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அன்பை கொடுத்து பெருமைப்படுத்திய தாத்தா அவர்களுக்கு எங்கள் கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி. அதே போல கனகோலம்பட்டியை சேர்ந்த தேவராஜ் அவர்கள் மாப்பிள்ளை விக்னேஷ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். உள்ளூரை சேர்ந்த நமது சீனிவாசன் சின்னக்கண்ணன் அவர்கள் மாப்பிள்ளை விக்னேஷ் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அன்பை கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பனார் சீனியன் மற்றும் சின்னக்கண்ண அக்கா அவர்களுக்கு நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி. உள்ளூரை சேர்ந்த அத்தை செல்வமணி அவர்களும் மாமா நடேசண்ணன் அவர்களும் இங்கே மிருதங்க வாசிக்கும் விக்னேஷ் மாப்பிள்ளை அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அதே போல நடேசண்ணன் அவர்களும் அத்தை செல்வமணி அவர்களும் இசைக்கலைஞர்களை பாராட்டி 50 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அன்பை பொறுத்து பெருமைப்படுத்திய அன்புகளுக்கு எங்களுடைய நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி நன்றி. அவரோட விருப்பம் வந்து காத்தவராயன் பாட்டல் பாசுவத பாடலை பாட சொல்றாங்க. உள்ளூரை சேர்ந்த செல்வி நல்லசாமி அவர்கள் இங்கே மிருதங்க வாசிக்கும் விக்னேஷ் மாப்பிள்ளை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அன்பை பொறுத்து பெருமைப்படுத்திய அன்பு பெரியப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. உள்ளூரை சேர்ந்த கணேசன் தங்கம்மாள் அவர்கள் மாப்பிள்ளை விக்னேஷ் அவர்களை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். அன்பை பொறுத்து அதே போல வடக்கு பாளையத்தை சேர்ந்த முருகேசன் ராமாய் அவர்கள் மாப்பிள்ளை விக்னேஷை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். வடக்கு பாளையத்தை சேர்ந்த நடராஜ் கலைவாணி அவர்கள் மாப்பிள்ளை விக்னேஷ் அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். உள்ளூரை சேர்ந்த மூக்காய் சின்னம்மா அவர்கள் நமது மாப்பிள்ளை விக்னேஷை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். அதே போல நாகமலையை சேர்ந்த மதிப்புக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பள்ளியம்மாள் கிருஷ்ணன் அவர்கள் மாப்பிள்ளை அவர்களை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். உள்ளூரை சேர்ந்த மனோகரன் விக்னேஷ் அவர்கள் இருவரும் சேர்ந்து மாப்பிள்ளைக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அரவக்குறிச்சியை சேர்ந்த அறிவழகன் அத்தை மகன் அறிவழகன் அவர்கள் விக்னேஷை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். உள்ளூரை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எல்லோருக்கும் தந்தையாகவும் தங்கள் மாமா அவர்கள் குடும்பத்திற்கு இந்த வகையிலே இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும் நடத்த வேண்டும் என்று ஆழ்ந்த அறிவுரைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற நமது உள்ளூரை சேர்ந்த டெய்லர் அண்ணன் சின்னராஜ் அண்ணன் அவர்கள் மாப்பிள்ளையை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். அதே போல உள்ளூரை சேர்ந்த
உடன்பிறப்பு சகோதரி சுதாவும் அன்பளவும் சேர்ந்து மாப்பிள்ளையை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். வடக்குப்பளை சேர்ந்த செந்தில்குமார் பாண்டீஸ்வரி அவர்கள் மாப்பிள்ளை விக்னேஸ்வரை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். போடிநாயக்கன்பட்டியை சார்ந்த விக்னேஷ் மச்சான் ஆனந்த் அவர்கள் 1001 ரூபாய் விக்னேஷ் அவர்களுக்கு நன்கொடை கொடுத்திருக்கிறார் என்பதை தெரியப்படுத்துகிறோம். நன்றி. வணக்கம் 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 வணக்கம். பல அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனக்காக அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய அன்பு மச்சான் அவர்களுக்கு, ஆனந்த் அவர்களுக்கு என் சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களுடைய நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. அதே போல உள்ளூரை சேர்ந்த தாசங்காட்டு பழனிசாமி கவுண்டர் அவர்கள் எப்பொழுதுமே நாடக பிரியம் கொண்டுள்ளதால் தங்கவேல் மாமா அவர்களுக்காக 105 ரூபாய் அன்பளிப்பு செய்து அதை விக்னேஷ் மாப்பிள்ளை அவர்கள் பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றார். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்காக அன்பளிப்பட்டு பெருமைப்படுத்திய கவுண்டர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. மற்றும் வடக்கு பாளையத்தைச் சேர்ந்த அன்பண்ணார் பாபு அண்ணார் அவர்கள் எனக்காக ரூபாய் 501 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அண்ணார் அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. எங்கள் கரூர் நாடக நடிகர் சங்கத்தின் தலைவரமாகிய அருமை அண்ணார் பால்கார் பழனிசாமி அவர்கள் சார்பிலே இங்கே விக்னேஷ் குடும்பத்திற்காக 1001 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறார் என்பதை மீண்டும் தெரிவித்து நன்றி. வணக்கம். எனக்காக எங்கள் குடும்பத்திற்காக அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பண்ணார் கரூர் நாடக நடிகர் சங்க தலைவர் அன்பண்ணார் பால்காளர் எஸ் பழனிசாமி அண்ணார் அவருக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் மற்றும் எங்கள் குடும்பத்தினரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. மச்சான் செல்லி அம்ஸ்டாப்ல ஆனந்த் அவர்கள் 1001 ரூபா. நன்றி நன்றி. வணக்கம். இந்த வேலைகளில் மிக சிறந்த முறையில் எங்களுக்கு எங்கள் கரூர் நாடக நடிகர் சங்கத்தை சார்ந்த அருமை அண்ணார் செயற்குழு உறுப்பினர் குமாரன் அவர்கள் இங்கு விக்னேஷ் அவர்களுக்கு 101 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அன்பை பொறுத்து பெருமைப்படுத்திய அன்பு அப்பா அவர்களுக்கு நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. என்ன கொடுக்கறதா கொடுங்க. இந்த வேலைகள் மிக சிறந்த முறையில் அதே போல இங்கே மிருதங்க வாசிக்கும் மாப்பிள்ளை விக்னேஷ் அவர்களுக்கு என் சார்பாக எனது குடும்பத்தின் சார்பாக 200 ரூபாய் அன்பளிப்பு செய்கிறது. எனக்காக அன்பளிப்பு பெருமைப்படுத்திய அன்பு மாமா அவர்களுக்கும் மற்றும் அக்கா அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களுடைய நாடக கலைக்குழுவினரின் சார்பாகவும் குடும்பத்தினரின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நாகப்பள்ளி சேர்ந்த ரகுபதி தேவி அவர்கள் இங்கே மிருதங்க வாசிக்கும் மாப்பிள்ளை விக்னேஷ் அவர்களுக்கு 100 ரூபாயும், உள்ளூரை சேர்ந்த ராணி ஜெய்சீலன் அவர்கள் மாப்பிள்ளைக்காக 100 ரூபாயும் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அன்பை கொடுத்து பெருமைப்படுத்திய மாமா அக்கா அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் மற்றும் அனைத்து எனக்காக அன்பை கொடுத்து பெருமைப்படுத்திய அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தினர்களின் சார்பாகவும் எங்களுடைய அப்பா தங்கவேல் அப்பா அவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. இந்த மேலே எங்களுக்கு தாயும் நிலக்கூடிய தாள வாசல் அருமை அண்ணார் எங்கள் கரூர் நாடக சங்கத்தை சார்ந்த செயற்குழு உறுப்பினர் அருமை அண்ணார் நமது பரம அவர்கள் மேலே தாழ் இசை கற்றுக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு மிக சிறந்த முறையில் நாங்கள் எவ்வளவு சீதாக பேசினாலும் பெரிதாக எடுத்து காட்டுவது ஒளிபெருக்கி என்று சொல்வார்கள். எங்கள் மனவாளியை சார்ந்த ஸ்ரீ முருகன் ஆடிவோஸ் உரிமையாளர்களுக்கு நன்றி என்று வணக்கம். ஸ்ரீ முருகன் ஆடிவோஸ் பாட்டு நன்றி. சிறப்பாக வடிவமைத்துக் கொண்டு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாடகம் இங்கு சிறப்பாக நடக்கிறது என்று அனைத்து இடங்களுக்கும் சிறந்த யூடியூப் முறையிலே வெளியே செய்யக்கூடிய அருமை அண்ணார் நமது மணியன் அவர்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு அருமையான ஏற்பாடு வந்தவுடனே நடிகருக்கு அருமையான சாப்பாடு, அது மாத்திரம் ஹோட்டல்களிலே சும்மா உள்ள விக்னேஷ் வரவங்க அங்கேயும் சாப்பிட்டுவாங்க அப்படின்னு குடும்பத்தின் சார்பாக அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்புள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாட்டிய தாரை நாட்டிய பேரரசி ஆடுவதில் மயில் பாடுவதில் குயில் மனைவியை சார்ந்த நிர்மலா அவர்கள் தாசன் காவி கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநெறி கூட்டமடி குள்ளநெறி கூட்டத்திலே புள்ளிமா நிக்குதடி கண்ணி வச்சு வளவிரிச்சா சின்னமா சிக்குமடி
பம்பை ஊடுக்கை கொட்டி பரிவட்டும் மேலே கட்டி அழகு போலே ஆரம்பித்தார கல்வி எங்கள் காலத்தையே பேசி நீ அச்சார சொல்லி பம்பை ஊடுக்கை கொட்டி பரிவட்டும் மேலே கட்டி அழகு போலே ஆரம்பித்தார கல்வி எங்கள் காலத்தையே பேசி நீ அச்சார சொல்லி. இந்த வேளையில் சின்னவன் சிறியவன் சிறிதளவு கலைவலை அறிந்து கொண்டிருப்பவன் கரூர் கல்லுமடையை சார்ந்த பி கலையரசன் ஆகிய நான் இந்த வேளையில் பகுனன் காமி என்பது தெரியப்படுத்த வணக்கம்.